இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து ஈரான் மீது நடத்திய திடீர் தாக்குதல் அப்படிதான் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தா அட்டாக் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஒரே இதில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அங்களுடைய உச்ச அதிபர் அப்படின்னு உச்ச தலைவர்னு சொல்லக்கூடிய கோமேனி அவர் இருக்கக்கூடிய இடத்தை குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இன்னும் முதல்ல இது திடீர் தாக்குதல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த 1979 அந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஏற்பட்ட ஆட்சி மாற்றம், பின்னர் கடும்போக்காளர்களின் ஆட்சிகள் காரணமாக ரொம்ப எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது ஈரானுக்குள்ள. சோ அங்கே உள்ள ஒரு கொந்தளிப்பு இருக்குது. பெருமளவில் இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடுதான். சித்தாந்த ரீதியில அவங்க ஷியா பிரிவு சித்தாந்தத்தை முன்னெடுக்கிறாங்க. பல அரபு நாடுகள் சுன்னி பிரிவு சித்தாந்தத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய உலகின் தலைமை பீடம் அல்லது அதி உயர் மத பீடம் என்று கருதப்படுகின்ற சவுதி அரேபியா, அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம், ஓமான், கத்தார், குவைத், பஹ்ரைன் போன்ற ஜோர்டான், அது குறிப்பா ஜோர்டான்ல முகமது நபி அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்த ஆட்சியாளர்கள் என்றுதான் அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். எகிப்து இப்படி போன்ற அந்த மாதிரியான நாடுகள்ல இந்த எதிர்ப்பு குரல் அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்ட நாடுகளா அது இருக்குதா, இல்ல வேற என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்ட காரணம் என்பதை விட அந்த அரபு நாடுகள் இருக்கு இல்லையா, குறிப்பா அதாவது நீங்க அந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பா அந்த ஹோர்மஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ் அதை ஒட்டி வரக்கூடிய செங்கடல் இந்த பகுதிகள் அப்ப என்ன ஆகுதுன்னா அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, பிரான்ஸ் போன்ற நாடுகளுடைய தொழில்நுட்ப வல்லமை தான் சார்ந்திருக்கணும். நீர் வழிப்பாதை அங்க ஆட்சியில ஹமாஸ் இருந்தாங்க. அது ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹமாஸ். அதை ஒரு ஆயுத குழுவாக, ஒரு போராளி குழுவாக, ஒரு தீவிரவாத பயங்கரவாத குழுவாக தான் இஸ்ரேல் கிட்டத்தட்ட அழிச்சு முடிக்குது. சோ ஹமாஸினுடைய வளர்ச்சி எங்கிருந்து வருகிறது? அவர்களுக்கு ஹெஸ்பொல்லாவினுடைய ஆதரவு. ஹெஸ்பொல்லாவினுடைய குருநாதர் யாரு? இது கிட்டத்தட்ட இந்த இன்டெலிஜென்ஸ் கேதரிங், அது அலி கமேனே அவருடைய அந்த நடமாட்டம் தொடர்பான அந்த புலனாய்வு தகவல் சேகரிப்பு என்பது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற தாக்குதலுக்கு பின்னாலே ஆரம்பிச்சிருச்சு. அவர் எங்க எப்படி போவார், எந்த வாகனத்தில் போறார், எப்படி மாற்றார், அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய அவர் எந்த மொபைல் போன் யூஸ் பண்றது கிடையாது, வேற எந்த தகவலும் கிடையாது. அதாவது வாய்மொழி தகவல்கள் மூலமாகத்தான் தகவல் பரிமாற்றம். உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது யூபிஐ ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவியர்களுக்கு வணக்கம். பிபிசியுடைய முன்னாள் மூத்த செய்தியாளர் சிவா பரமேஸ்வரன் அவர்கள் குறிப்பாக சர்வதேச அளவில் அரசியல் ஒரு ஆய்வுகளை அப்பப்போ எழுதிட்டு இருக்கிறவர், கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவர், சர்வதேச போர் யுத்திகளையும் கவனித்து எழுதிக்கிட்டு இருக்கிறவர். இப்போ ராவணாவில் ஏற்கனவே பேசியிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அவரை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த சந்திப்பு முக்கியமாக இப்போ இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து ஈரான் மீது நடத்திய திடீர் தாக்குதல் அப்படிதான் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தா அட்டாக் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஒரே இதில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அங்களுடைய உச்ச அதிபர் அப்படின்னு உச்ச தலைவர்னு சொல்லக்கூடிய கோமேனி அவர் இருக்கக்கூடிய இடத்தை குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இது சரியானதா? ஒன்று, இந்த தாக்குதல் எப்படி சாத்தியப்படுத்துறாங்க? அவங்க நோக்கம் என்ன? அவங்களுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று, முதல்ல இது திடீர் தாக்குதல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் அந்த இடையிலான அந்த உரசல் அல்ல அந்த வன்மம்ங்கிறது மிக நீண்ட காலமாக இருக்கிறது. கடந்த ஆண்டு, அதாவது 2025 ஜூன் மாதமே இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானுக்குள்ள தாக்குதல்களை நடத்தினாங்க. அப்போ உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் மற்றும் சில உயர் நிலையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் உயிரிழந்தார்கள். அதனால இது திடீர்னு நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது. அதனுடைய ஒரு தொடர்ச்சி அல்லது ஒரு நீட்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. இல்லை, இந்த பேச்சுவார்த்தையை பேசிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு அடிச்சது இருக்குல்ல, அது சொல்லலாம். இல்லை, அது அமெரிக்காவினுடைய அந்த ஒரு செயல் திட்டம், அவர்களுடைய ராஜதந்திர நடைமுறை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்தோம். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, மறுபக்கம் என்னன்னா ஒரு போர் அல்லது தாக்குதலுக்கான ஆயத்தங்கள் சமாந்தரமா நடக்கும். பேச்சுவார்த்தை சரி வந்தா பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கிறது, டக்குன்னு பேச்சுவார்த்தை முறிஞ்சிடுது என்றால்
தாக்குதலுக்கு தயார் நிலை. அது வந்து அவர்களுடைய வெளிநாட்டு கொள்கையினுடைய ஒரு பகுதியாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருக்கிறது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. இப்போ இது என்ன, ஏன் இது இவ்வளோ தீவிரமாக வேகம் எடுக்கிறது என்றால், ஈரானுக்குள்ளேயே அங்க இருக்கக்கூடிய அந்த கடும்போக்கு ஆட்சியாளர்கள் மீதான அதிருப்தி தொடர்ந்து பல ஆண்டுகளாக, பல தசாப்தங்கள நீடித்து வருகிறது. வெளிநாடுகளில் இருந்து ஈரானை பார்க்கக்கூடிய ஆய்வாளர்கள், புலம் பெயர்ந்த ஈரானிய மக்கள், அதாவது ஈரானிய மக்கள் சொல்லும்போது பாரசீக இனத்தை சார்ந்த பாரசீக மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் பல நாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய சித்தாந்தங்கள், கருத்துக்களின்படி எங்களுடைய நாடு அல்லது ஈரான் என்பது மிகவும் ஒரு சுதந்திரமான, ஒரு தாராளமயமான கொள்கைகளை கொண்ட ஒரு ஹைலி டெவலப்டு ஸ்டேட், அதாவது கல்வி கலாச்சார ரீதியாக மிகவும் முன்னேறி இருந்த ஒரு நாட்டை இந்த 1979 அந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஏற்பட்ட ஆட்சி மாற்றம், பின்னர் கடும்போக்காளர்களின் ஆட்சிகள் காரணமாக ரொம்ப எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது ஈரானுக்குள்ள. சோ அங்கேயே வந்து உள்ள ஒரு கொந்தளிப்பு இருக்குது. ஸோ அமெரிக்காவினுடைய நீங்க அந்த கொள்கை சித்தாந்தங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, எந்தெந்த நாடுகளில் எல்லாம் நம்ம இன்கோட் சொல்றோம் ஜனநாயகம் என்று அவர்கள் கூறுகின்ற அல்லது அவர்கள் கருதுகின்ற ஒரு விழுமியங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமாயின் அமெரிக்கா பயமே அப்படிங்கிறது அவர்களுடைய, ஒரு நாட்டுல ஒரு முடிவு பண்ணிட்டான எதிர்த்தரப்பை கையில் எடுத்துக்கிட்டு அவர்கள் மூலமாக பிரச்சனை உண்டு பண்றது, அதுவும் நடந்திருக்குது. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இலங்கையில வந்து இறுதிக்கட்ட போர் மிக தீவிரமாக நடக்கும் பொழுது அங்கேயே ஒரு ஜனநாயக விழுமியங்களை கோரி அல்லது தங்களுடைய உரிமைகள் ஒடுக்கப்படுவதாக உள்நாட்டில் ஒரு தமிழர்கள் மத்தியில் பெரும் ஒரு கொந்தளிப்பும் தாக்கமும் தாபமும் ஏற்பட்டு தான் அந்த இலங்கையினுடைய போர் வரலாறு அப்படிதான் ஆரம்பிக்குது. ஆனா அங்கேயே அமெரிக்கா தலையிட்டு ஜனநாயகத்தின் பக்கம் நின்று அழித்தொழிப்பை தடுத்து நிறுத்தாமல் மறுபக்கம் நின்றார்கிற கேள்வி இருக்குது. அதனால இந்த பாலிடிக்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், தங்களுக்கு எது சாதகமாக இருக்குமோ அல்லது அமெரிக்க நலன்களுக்கு எது உகந்ததாக இருக்குமோ அதன் பக்கம் தான் அவர்கள் சாய்வார்கள். ஒன்றும் கிடையாது. அது அவர்கள் ஜனநாயகம் என்பது யார் எப்படி பார்க்கிறார்கள் என்பது அவர்கள். இப்போ ஜனநாயகம் நீங்க சொல்ற பொழுது ஒரு விஷயம் எனக்கு மனதுக்கு வருது என்றால், இப்ப நேற்று சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஈரான்ல இந்த தாக்குதல் நடைபெற்ற பிறகு இந்தியா உட்பட பல நாடுகள்ல வந்து அங்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து முன்னெடுத்த தாக்குதலுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தன. சென்னையிலேயும் நடந்தது, இந்தியாவில் பல்வேறு மாநிலம் நடந்தது, இஸ்லாமிய அமைப்புகள் தூதரகம் போராட்டம் சென்னையிலேயும் நடந்தது, வங்கதேசத்துல நடந்தது, பாகிஸ்தான்லயும் அதனுடைய தூதரகத்தை எரிச்சு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கு, துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. ஆனா இதுல மறுபக்கம் என்னன்னா, ஈரானும் பெருமளவில் இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடுதான். சித்தாந்த ரீதியில வந்து அவங்க ஷியா பிரிவு சித்தாந்தத்தை முன்னெடுக்கிறாங்க, பல அரபு நாடுகள் சுன்னி பிரிவு சித்தாந்தத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய உலகின் தலைமை பீடம் அல்லது அதி உயர் மத பீடம் என்று கருதப்படுகின்ற சவுதி அரேபியா, அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம், ஓமான், கத்தார், குவைத், பஹ்ரைன் போன்ற ஜோர்டான், அது குறிப்பா ஜோர்டான்ல வந்து முகமது நபி அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்த ஆட்சியாளர்கள் என்றுதான் அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். எகிப்து இப்படி போன்ற அந்த மாதிரியான நாடுகள்ல இந்த எதிர்ப்பு குரல் பெரிய அளவில் எழவில்லை அப்படிங்கறதை நம்ம இங்க கவனிக்கணும். இல்ல அது ஏன் எழாம இருக்குது, அங்க ஒரு அமைதியா இருக்குதுன்னு நீங்க சொல்ல வரீங்க. ஆனா அங்கேயும் சில எதிர்ப்பு குரல்கள் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பதிவாயிருக்கு, சில இடங்கள்ல ஆங்காங்கே இருக்கு. ஆனா அவ்வளோ அந்த பெரிய அளவுல இல்லாம மட்டுப்படுத்தப்பட்டதா இருக்கிறதுக்கு காரணம் அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்ட நாடுகளா அது இருக்குதா, இல்ல வேற என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்ட காரணம் என்பதை விட அந்த அரபு நாடுகள் இருக்கு இல்லையா, குறிப்பா அதாவது நீங்க அந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பா அந்த ஹோர்மஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ் அதை ஒட்டி வரக்கூடிய செங்கடல் இந்த பகுதிகள் ஒரு பக்கம் ஈரான், அதாவது ஈரான், ஈராக், சிரியா, லெபனான், அதாவது எல்லாமே ஷியா சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. அதற்கு அந்த நதியால் அந்த கடலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஓமான், கத்தார், பஹ்ரைன், குவைத், இவர்கள்லாம் சுன்னி இஸ்லாமிய சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள். ஸோ இவர்களுக்கு என்னன்னா, ஈரான் ஒரு பிராந்திய வல்லரசாக வந்துவிட்டால் தாங்கள் ஒடுக்கப்படுவோம் இருக்கிற நாமெல்லாம் வந்து கட்டுப்பட்டவங்கள ஆயிடுவோம். அப்ப என்ன ஆகும்னா, சுன்னி இஸ்லாத்தை அழுத்தி விட்டு அல்லது அதை வந்து ஒரு குறைத்து எடை போட்டு விட்டு மட்டுப்படுத்திட்டு ஷியா இஸ்லாம் பெரும்பான்மையாக தலை தூக்கிவிடும், சித்தாந்த ரீதியாக தங்களுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டு விடும் என்பது ஒரு காரணம். இரண்டாவது காரணம்,
அந்த மேற்காசிய வட்டகைன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது மத்திய கிழக்குன்னு சொல்றதே ஒரு தவறான பிரயோகம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது காலனித்துவ ஆதிக்க காலத்திலேருந்து பிரித்தானியர்கள் சொன்னது. மத்திய கிழக்கு என்றால் கிட்டத்தட்ட கொரியா அந்த பக்கம் தான் வருது. இது சரியாக சொல்வதா மேற்கு ஆசியா. பட் மேற்கு ஆசியால எல்லா நாடுகளுமே இயற்கை வளங்கள் மிகுந்த நாடு. பாகிஸ்தானில் ஆரம்பிச்சு அந்த பக்கம் பலூச்சிஸ்தான், தஜிகிஸ்தான், ஈரான், எல்லா நாடுகளிலுமே. இப்ப எல்லா நாடுகளிலும் இயற்கை வளங்கள் இருந்தாலும் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால வரைக்கும் அந்த இயற்கை வளங்களை பொருளாதார ரீதியாக வளப்படுத்தி கொண்ட இயற்கை வளங்களை எடுத்து சந்தைப்படுத்தி தங்களை பொருளாதார ரீதியாக வளப்படுத்தி கொள்வதற்கு அவர்களும் தொழில்நுட்ப வல்லமை இல்லை. அப்ப அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் தொழில்நுட்ப ரீதியாக வல்லமை கொண்ட நாடுகள் உள்ள நுழையிறாங்க. அப்போ உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லும் பொழுது அந்த சார்பு நிலை தத்துவம் கிட்டத்தட்ட அது 60 ஆண்டுகளாகவே அப்படியே வந்துருது. அதாவது இவர்களிடம் வளம் இருந்தாலும் மிகவும் துரதிருஷ்டவசமாக இந்த ஈரானை தவிர, ஈரான் அதுல ஒரு விதிவிலக்கு எக்ஸப்ஷன், மற்ற எல்லா நாடுகளிலும் கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல தான் தொழில்நுட்ப மேம்பாட்டை நோக்கி போறாங்க. மற்றது எல்லாமே அந்த இயற்கை வளங்களை பெருக்கிக் கொள்வதற்கான தொழில்நுட்ப வல்லமை வகுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை, அதில் அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, பிரான்ஸ் போன்ற நாடுகளுடைய தொழில்நுட்ப வல்லமை தான் சார்ந்திருக்கணும். இப்போ தொழில்நுட்ப வல்லமைன்னு சாரும் பொழுது அந்த மேற்குலக நாடுகளுடைய பொருளாதார நிலைப்பாடுகள் வருது. எண்ணெய் உங்ககிட்ட இருந்தாலும் எண்ணெய் எடுக்கிற கம்பெனி அமெரிக்கன் கம்பெனியோ இல்ல கனேடியன் கம்பெனியோ பிரெஞ்சு கம்பெனியோ மார்க்கெட்டிங் இதெல்லாம் அவருடைய பொருளாதார அது அப்ப என்ன ஆகுதுன்னா தங்களுடைய பொருளாதார நிலைப்பாடுகள் அல்லது தங்களுடைய பொருளாதார வல்லமைகள் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை 2 பேருக்குமே இருக்கிறது. அதாவது எந்த நாடு இந்த தொழில்நுட்பத்தை வழங்குகிறதோ அவர்களுக்கும் எந்த நாடுகளிடம் அந்த இயற்கை வளங்கள் இருக்கிறதோ 2 பேருக்குமே தேவைப்படுது. ஆனா ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரானுக்கு அது பாரசீக கலாச்சாரத்திலேன்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேருந்து அவர்களுக்கு ஒரு செழுமையான கல்வி சார்ந்த ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. பாரசீகத்தில் இலக்கியங்களாகட்டும் அறிவியல் விஷயங்களாகட்டும் ரொம்ப வளர்ந்த நிலைமையில் இருந்து அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய தொழில்நுட்ப வல்லமையை மேம்படுத்தி கொண்டே வந்திருக்கின்றார்கள். அதற்கு ஆப்கானிஸ்தான் போர் ஒரு காரணம். ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா தலையீடு, சோவியத் அப்ப அவர்களுக்கு ரஷ்யா, சைனாவினுடைய ஆதரவின் பின்புலத்தில் தொழில்நுட்ப வல்லமையை பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. ஒரு பகுதி தான் சொல்லலாம். இஸ்லாமிய நாடுகள் ஒரு பகுதி சோவியத் சீனாவுடைய இதை பயன்படுத்திக்கிட்டது. ஒரு பகுதியில், அதாவது மற்ற பெரும்பகுதிகள் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பின்புலத்துல தான். ஆமா ஆமா ஆமா, அதுல ஒண்ணு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இப்ப ஈரான்ல என்னன்னா ஈரானுடைய எண்ணெய் வளங்கள் மிகவும் அதிகப்படியான வளங்கள். ஈரானுடைய நிலப்பரப்புங்கிறது உங்களுக்கு சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமீரகம், கத்தார், ஓமான், குவைத் இவர்களை காட்டிலும் மிகப்பெரிய நிலப்பரப்பு. ஈரானுக்கு அருகாமையில் ஈராக், இரண்டுமே ஷியா சித்தாந்த இஸ்லாமிய கொள்கைகளை கொண்ட நாடு. ஈரான்லயும் மிகப்பெரிய அளவுல வளங்கள் இருக்கிறது. அதனால இது அடிப்படையில ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கேந்திர ரீதியான அல்லது புவி ரீதியாக சார்ந்த ஒரு நலன்களை முன்னெடுக்க கூடியதுதான். ஆனா இதுல மிகப்பெரிய கேள்வி எங்க வருதுன்னா எங்கேயோ 10,000 மைல் தள்ளி இருக்கக்கூடிய அமெரிக்காக்கு இதுல என்ன பெரிய ஆர்வம்? இப்ப பக்கத்துல அமெரிக்காக்கு கீழே இருக்கக்கூடிய மெக்சிகோல ஒரு பிரச்சனை, கனடால அவங்க தலையிடலாம். இது 10,000 மைல் தள்ளி இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா அங்கதான் நாம் இஸ்ரேல் என்கின்ற அந்த ஒரு கணக்கு அதை உள்ள கொண்டு வரணும். இஸ்ரேல், அதாவது இஸ்ரேல்ங்கிறத யூத பெரும்பான்மை கொண்டவர்கள், இஸ்ரேலியர்களுக்கும் அரபியின மக்களுக்குமான பகை அது மோசே ஏப்ரஹாம் காலத்திலிருந்து அது சரித்திர காலத்தோடைய போது. இதுல இன்றும் என்றும் தீர்க்கப்படாமல் இருக்கின்ற பாலத்தீன பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. பாலத்தீன பிரச்சனைக்கு என்ன காரணம்? அது 2 இருக்கு பாலஸ்தீன். ஒன்னு வெஸ்ட் பேங்க், இன்னொன்னு காசா நிலப்பரப்பு. இந்த பக்கம் காசா நிலப்பரப்பு தான் இந்த செங்கடலை ஒட்டி இருக்குது. அது கேந்திர ரீதியான மிக முக்கியமான ஒரு நீர்வழி பாதை. அங்க ஆட்சியில ஹமாஸ் இருந்தாங்க. அது ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹமாஸ். அதை ஒரு ஆயுத குழுவாக, ஒரு போராளி குழுவாக, ஒரு தீவிரவாத பயங்கரவாத குழுவாகத்தான் இஸ்ரேல் கிட்டத்தட்ட அழிச்சு முடிக்குது. ஹமாஸினுடைய வளர்ச்சி எங்கிருந்து வருகிறது? அவர்களுக்கு ஹெஸ்பொல்லாவினுடைய ஆதரவு. ஹெஸ்பொல்லாவினுடைய குருநாதர் யாரு? ஈரான். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா என்னுடைய நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை பாதிக்கக்கூடிய வகையில் பாலஸ்தீனத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஹமாஸ் அமைப்பிற்கு ஈரான் பக்கபலமாக இருக்கிறது. அப்போ எதிரிக்கு எதிரி. அப்போ உடனே அமெரிக்கா என்ன சொல்லுது? ஓகே, பாலஸ்தீனத்திற்கு ஈரான் பக்கபலமாக இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவது நீங்கள் உதவி செய்கிறீங்க. இஸ்ரேல் என்பது கிட்டத்தட்ட அமெரிக்காவின் ஒரு
பறந்துபட்ட ஒரு நிலப்பரப்பு தான். கிட்டத்தட்ட அந்த கைப்பிள்ளையாக அதனால நாங்கள் ஏன் வந்து ஒரு அங்க தலையிடக்கூடாது? அதான் எங்களுடைய மிக மிக நெருங்கிய கூட்டாளியான இஸ்ரேலுக்கு அவர்களுடைய இறையாண்மைக்கு ஒரு பாதிப்பு, பாதுகாப்பு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் தலையிடுவதில் என்ன தப்பு? இது ஒரு பக்கம். இன்னொன்னு, என்னதான் சொன்னாலும் இஸ்ரேலினுடைய ராணுவ வல்லமையும் தொழில்நுட்ப வல்லமையும் ஒரு நாளும் யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. நாடு சின்ன நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு வான் பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய கட்டமைப்பை உடைச்சி உள்ள நுழைஞ்சிருச்சு இல்ல. இப்ப சமீபத்துல இவங்க வந்து ஈரான் அட்டாக் பண்ண உடனே ஈரான் பதிலடி அன்னைக்கே உடனடியே பதிலடி பண்ணதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் எல்லாமே போயிருக்குது. அப்புறம் அதை தாண்டி வந்து ரேடார் இந்த மூலமாக போகிற தாக்குதல், அதனுடைய வான் பாதுகாப்புன்றப்ப அந்த ஈரான் டோம் இருக்குல்ல, அதனுடைய பாதுகாப்பு உடைச்சிட்டு உள்ள நுழைஞ்சிருக்குது. இல்ல அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. இஸ்ரேல இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்களே, ஆமா அந்த ராணுவ தலைமையை இதை வந்து முழுதுமாக பாதுகாக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கரெக்ட். அதுல என்னன்னா அதான் எந்த உங்களுடைய அந்த மிசைல் ஷீல்டுன்னு சொல்றோம் இல்லையா, இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த கடந்த ஆண்டு அந்த வந்து ஆபரேஷன் சிந்தூர் நடந்த பொழுது அந்த ரஷ்யாவுடைய S-360 ஒண்ணு இருக்கு. அதாவது அந்த பாதுகாப்பை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய ஏவுகணை ஒரு பரப்புல இருந்து வீசப்படுமாயின் அது விண்ணில் வந்து அது எந்த திசையை நோக்கி பயணிக்க கூடும் என்பதை பூமியில நடுவுல ஒரு மிசைல் இப்படி சுத்தி இருந்து தாக்கி அழிக்கிறது தான். அப்போ அது எந்த அளவுக்கு சுற்று வட்டகை பரப்பளவு கொண்டது, தாக்குதல் வல்லமை கொண்டது. இந்த விஷயத்தில் தங்களுடைய அந்த ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு வளையத்தில் சில துளைகள் இருந்தன என்பதை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டாலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய ராணுவ வல்லமையை குறைத்து மதிப்பிட முடியாது. அதுல வந்து இரண்டாவது பேச்சுக்கு இடம் இல்லை. இன்னொன்னு என்னன்னா, இஸ்ரேல் மீது ஒரு சிறு துரும்பு ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அமெரிக்கா என்ன விலை வேணாலும் கொடுத்து இஸ்ரேல் பக்கம் நிற்கும் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து புதிய விஷயம் கிடையாது. புதிய விஷயம் கிடையாது. இப்ப எனக்கு இதுல ஒரு சந்தேகம், ஏற்கனவே வந்து ஒரு தாக்குனாங்க பார்த்து, இப்ப சமீபத்தில் அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், அப்போ ராணுவ தளபதியை குறி வச்சு தாக்குனது இஸ்ரேல். இப்ப அந்த கோமனி உச்ச தலைவரையும் ராணுவ தளபதி அன்னைக்கு அதிகாலையில் வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்காக அவர் எங்கேயும் போய் பதுங்கலை கொள்ளல. அவருடைய இராணுவம் அவருடைய அதிகரிக்கப்பட்ட பாதுகாப்பான மாளிகையில் தான் அந்த சந்திப்பு நடக்குது. துல்லியமாக தாக்கி இருக்குது இஸ்ரேல். எப்படி இந்த தாக்குதல் சாத்தியமாகுது? அப்ப அந்த நாட்டுக்குள்ளாக ஒரு ஸ்பை காட்டி கொடுக்கறவங்க அல்ல கருப்பாடு இதெல்லாம் இருக்க போய் தானே சாத்தியமாகும். எல்லா நாடுகளிலேயும் மற்ற நாடுகளினுடைய உளவாளிகள், கருப்பாடு சொல்ல உளவாளிகள் அல்லது வந்து திறமையான ஸ்பைஸ் இருக்கத்தான் செய்வாங்க. அது ஒன்று மாற்று கருத்து இல்லை. உலகத்திலேயே வந்து இந்த உளவுத்துறையில மிக மிக வல்லமை பெற்றதாக அறியப்படுவது இஸ்ரேலினுடைய மொசாட். இது இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை. ஒரு விஷயம் வந்து அவருடைய உலகில் வந்து அமெரிக்க ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பை விட ஈரானின் அதி உயர் தலைவர், அது அடிப்படையில் அதி உயர் மத தலைவர் அப்படி சொல்லுவதுதான் சரியாக இருக்கும். நிறைய பேர் வந்து கொமேனி சொல்லாத தவறு. அயோத்துல்லா கொமேனி வந்து 1979 இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு 83 ஒரு உயிரிழந்த பிறகு இவர் பேர் அலி கமேனி அப்படி சொல்வதுதான் சரியான உச்சரிப்பு. பல இந்திய தொலைக்காட்சி உள்ள கொமேனி தவறா சொல்ல ஹுசைன் அலி கமேனே அப்படி என்று சொல்லுவதுதான் சரியான உச்சரிப்பு என்று பிபிசியில் எனது ஈரானிய பிரிவில் இருந்த நண்பர்கள் சொல்லுவாங்க. அவருடைய பாதுகாப்பு மிக மிக அதிக உயர்பட்சமான பாதுகாப்பு. அந்த 1980களின் பின்னர் காலகட்டத்திலேயே அவரை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் அவரது வலது கை மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டு செயலிழந்து விட்டது. அதுக்கு பிறகு அவர் இடது கையால் எழுத ஆரம்பிச்சு, நீங்க அவருடைய பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே அந்த வலது கையை மேல் அங்கேயே போட்டுதான் மறைத்திருப்பார். எப்போதுமே அப்படிதான். அவருடைய பாதுகாப்பு என்பது மிக மிக காத்திரமான பாதுகாப்பு. 2-3 அடுல 7 அடுக்கு பாதுகாப்பு. நிலவரைகள்லாம் வந்து எப்படிப்பட்ட தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல் சென்று தாக்க முடியாத ஒரு சூழல் தான். ஆனா அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய அந்த B-360 வகை பாம் அப்படின்னு நினைக்கிறேன், அது வந்து எப்பேற்பட்ட கான்கிரீட்டாக உடைத்து கொண்டு உள்ள செல்லக்கூடிய வாய்ப்பு. இது எப்படி அந்த சமிகைகளை சேகரித்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும் பொழுது இது நமக்கு பல்தரப்பட்ட பகுதிகளில் இருந்து பல பன்னாட்டு செய்தியாளர்கள், அதாவது இஸ்ரேல், ஈரான், மற்றபடிக்கு அண்டை நாடுகள் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் பேசிய போது கிடைத்த தகவல் தானே நம்ம நேரில் இருந்து பார்க்கல. இது கிட்டத்தட்ட இந்த இன்டெலிஜென்ஸ் கேதரிங், அது அலி கமேனே அவருடைய அந்த நடமாட்டம் தொடர்பான அந்த புலனாய்வு தகவல் சேகரிப்பு என்பது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற தாக்குதலுக்கு பின்னாலே ஆரம்பிச்சிருச்சு. அவர் எங்க எப்படி போவார், எந்த வாகனத்தில் போற, எப்படி மாற்றார்.
அவர் தனிப்பட்ட முறையில அவருடைய அவர் வந்து எந்த மொபைல் போன் யூஸ் பண்றது கிடையாது, வேற எந்த தகவலும் வந்து கிடையாது. அதாவது வாய்மொழி தகவல்கள் மூலமாகத்தான் தகவல் பரிமாற்றம். அப்ப இவருக்கு யார் தகவல் சொல்வார், அவர் எப்படி மற்றவர்கள் சொல்வார், அந்த கம்யூனிகேஷன் செயின் லிங்கை ஃபாலோ பண்றாங்க. இதை தவிர இதை நாம் 100% உறுதிப்படுத்த முடியாது என்றாலும், நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, சோர்சஸ் டோல்ட் அஸ் அப்படின்னு. அதனால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்றாலும் நம்பக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் அந்த ஈரானிய ஆட்சி அதிகாரத்திற்குள் இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாடினுடைய பலர், குறிப்பாக மிக உயர் மட்டத்தில் பெண்கள், அதுவும் 1-2 விஷயங்களை கேள்விப்படும் பொழுது, ஒரு யூத பெண்மணி அவர் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னர் ஈரானுக்கு சென்று தன்னை ஒரு ஷியா இஸ்லாமிய பெண்மணியாக மாற்றிக்கொண்டு அந்த இஸ்லாமிய நெறிமுறைகள், ஷியா இஸ்லாமிய சித்தாந்தத்தின் நெறிமுறைகள் பிரகாரம் வாழ்ந்து பல உயர்மட்ட தலைவர்களின் நட்பை பெற்று உள்வட்டம் வரை கூட செல்ல, அங்க வந்து அந்த அதி உயர் மத தலைவர் அவர்கள் சந்திக்கக்கூடிய இடங்களினுடைய படங்கள் காணொளிகளா வராது, புகைப்படங்கள காணொளிகள் வராது. அந்த அளவுக்கு ஊடுருவக்கூடிய ஒரு வல்லமையை அந்த அம்மையார் பெற்று இருந்தார் என்றும், அது மற்றபடிக்கு இந்த அதி உயர் மத தலைவர் கமேனி மற்றவங்க கூடிய அதிகாரிகள் எல்லாமே எந்த மருத்துவமனைக்கு செல்கின்றார்களோ அந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள், தாதிகள் போன்றவர்கள் எல்லாம் கூட இஸ்ரேலிய உளவுப்படையினரும் அல்லது அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் மூலமாக சில விஷயங்கள், தகவல்கள் அந்த அளவுக்கு ஊடுருவ முடிஞ்சிருக்கிறது. எனவே இந்த தாக்குதல் என்பது ஒரு திட்டமிட்ட நீண்டகால ஒரு திட்டம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். நேற்றுக்கு அமெரிக்காவின் இந்த தகவல்கள், அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடந்த சில விவாதங்கள், அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டதெல்லாம் பார்த்தோம்னா, அமெரிக்காவினுடைய அரசியல் சாசனத்தின் முதல் சட்ட திருத்தம், ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம், இன்னொரு நாட்டின் மீது அமெரிக்கா போர் தொடுக்க வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தின் அனுமதி தேவை. தேவை. இப்ப நடைபெறுவது தாக்குதலா போரா, கான்ஃபரன்டேஷன் ஆர் வார். இது ரெண்டுத்துக்குமான அந்த வித்தியாசம் ரொம்ப மெலிசாக இருந்தால் இது மோதல் அல்லது தாக்குதல். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது ட்ரம்ப் தலைமையேற்றிருக்கின்ற குடியரசுக் கட்சியினுடைய சில நாடாளுமன்ற உறுப்பினர்களே, இதை நீங்கள் நாடாளுமன்றத்தை பைபாஸ் செய்து, அதாவது நாடாளுமன்றத்தின் உத்தரவை பெறாமலேயே, அனுமதியை பெறாமலே செய்வது சட்ட ரீதியாக நிக்குமா? ஆனா சட்ட ரீதியாக நிக்கும்னா யார் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், யார் கேள்வி கேட்க முடியும்? இது வந்து இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை, எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே இந்த சிக்கல் இருக்குது. அதி உயர் அதிகாரம் ஜனாதிபதியிடமா நாடாளுமன்றத்திடமா? அப்போ அந்த சர்வதேச சட்ட நியமங்களுக்கு அடிப்படையில் அமெரிக்கா ஒரு போரை தொடுத்தால் அதை பன்னாட்டு அரங்குகளில் நியாயப்படுத்த முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. பிரச்சனை இப்ப வந்துருச்சுங்க. ஐக்கிய நாடுகள் சபையை கண்டனம் தெரிவிச்சிருக்குல்ல. ஆனா ஐக்கிய நாடுகள் சபை வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் இருக்கு. அவங்களால வந்து ரொம்ப ஒரு பலவீனமான நாடுகளுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய தீர்மானங்களில் வந்து பலம் மிகுந்த நாடுகளுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை, நானே மனித உரிமை பேரவைக்கெல்லாம் போயிருக்கேன், கூட்டங்களில் பங்கு பெற்று இருக்கின்றேன். இப்போ ஒரு உதாரணத்தை நம்ம நேயர்களுக்கு புரியக்கூடிய, இப்போ இலங்கை தொடர்பான ஒரு விஷயம், மனித உரிமைகள் மீறல்கள், பொறுப்புக்கூறல், போர்க்காலத்தில் நடைபெற்ற குற்றங்களுக்கான பொறுப்புக்கூறல்கள், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட போர் முடிந்த 16 ஆண்டுகளாகி ஐக்கிய நாடு மனித உரிமைகள் பேரவையால் தீர்மானத்துக்கு வர முடியல. ஆனா அமெரிக்கா போன்ற ஒரு வல்லமை மிக்க நாடுகள் இருந்து அந்த ஐக்கிய நாடு பொறிமுறைகள்ல இருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்ல, அப்போ வல்லான் வகுத்ததே நீதி. அதாவது அதனால எனக்கு எதிராக நீங்க யாரும் பேசக்கூடாது, எதுவும் செயல்படக்கூடாது, நான் தான் உச்ச அதிகாரம். அதுதான் அமெரிக்கா அது சார்ந்த நாடுகள் எடுக்கிற முடிவா இருக்குது. அது கிட்டத்தட்ட பல நாடுகள்ல அப்படித்தான் இருக்குது. அது வந்து இந்தியாவிலே பல கட்சிகள், பல மாநிலங்களில் ஒரு கட்டத்தில் அப்படிதான் இருக்குது. நாட்டாமைங்கிற அந்த ஐநாவே தேவையில்லை, நாங்க வைக்கிறது தான் நீ என்ன மீறி பேசக்கூடாது அப்படிங்கிற கதை வருது இல்லைங்களா? ஆமா, ஏன்னா பல சிறிய நாடுகள்ல வந்து ஐநால வாக்களிப்பு என்று வரும்பொழுது நீங்க வந்து சிறிய நாடுகள், குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகள், ஆசிய வட்டகையில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அமெரிக்காவில் மேற்குலக நாடுகளினுடைய ஒரு ஆதரவை நம்பி இருக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வளர்ச்சிகள், தொழில்நுட்ப விஷயங்களுக்காக கொடுக்கும் பொழுது அந்த வல்லரசு நாடுகளை மீறி அவர்களால் எதுவும் பெரிதாக செய்துவிட முடியாது. அதனால இந்த ஐநா என்கின்ற அந்த பன்னாட்டு கட்டமைப்பின் மீதான நம்பிக்கையும் லேசாக குறைந்து வருகிறது என்பதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. இப்ப நீங்க எப்படி ஈரானுக்குள்ள துல்லியமான ஒரு தாக்குதலை வந்து இஸ்ரேலுடைய மொசாத் உளவு ஊடுருவி இந்த மாதிரி தகவல்களை எடுத்து செய்திருக்குதுன்னு சொல்ற மாதிரி, ஈரான் வந்து இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற தகவல்கள் எடுத்த அடிப்படையில தான் உடனடியாக தாக்குதலை வந்து நடத்தும்.
அப்ப இவர்களுக்கான தகவல் எடுக்கிற அந்த பவரும் அங்க இருந்து இருக்குது இல்ல. அது எப்படின்னா பல ஆண்டுகளாகவே நீங்க வந்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள், பாலஸ்தீனர்கள் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கானவர்கள் இஸ்ரேலுக்குள்ள வந்து வேலைக்கு வராங்க, வேலை செய்யறாங்க. நானே பார்த்திருக்கிறேன் அதை. இப்ப மெக்சிகோல இருந்து அமெரிக்காக்குள்ள வேலைக்கு வந்துட்டு போவாங்க, பிரான்ஸ்ல இருந்து சுவிட்சர்லாந்துக்குள்ள வேலைக்கு வந்துட்டு மாலையில திரும்பிடுவாங்க. அதனால எவ்வளவோ அரபு மக்கள் பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேலுக்குள்ள வேலைக்காக வந்துட்டு திரும்பி போயிடுவாங்க. அதனால் இஸ்ரேலுக்குள்ளேயும் இவர்களுக்கான உளவாளிகள் அல்லது தகவல்களை சொல்லக்கூடியவர்கள் அல்லது தகவல் மூலம் அறிந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மாற்றுக்கிறது. அது மட்டுமல்ல, பல இந்த உளவு தகவல் சேகரிப்பு என்பது ஒரு இடத்தை மட்டுமே சார்ந்ததாக இருக்க முடியாது என்பதுதான் இது சார்ந்த பாதுகாப்பு வல்லுநர்களுடைய பரவலான கருத்து. ஏன்னா ஒரு தகவல் பரிமாற்றத்தை நீங்கள் வந்து எப்படி அதை கண்காணிப்பது, அந்த சிக்னல்ஸை எப்படி நம்ம ட்ராக் பண்ணுவது என்பதில் அந்த தொழில்நுட்பம் வந்து பல நாடுகள் பறந்து விரிந்து இருக்கிறது. இப்போ ஈரானுக்குள்ள பேசப்படுகின்ற ஒரு தகவலை நீங்க அமெரிக்கா தொடக்கம் ஆஸ்திரேலியால இருந்து எங்க வேணா நீங்க வந்து அதை நீங்க ட்ராக் பண்ண முடியும். எந்த சங்கேத மொழியில பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் செய்ய முடியும். இப்போ நம்ம இது எல்லாத்துக்குமே நம்ம நேர்களை புரிதலுக்காக சொல்றேன். இறுதிக்கட்ட போர்ல வந்து விடுதலை புலிகளுக்கும் அவர்கள் சார்ந்த அமைப்பினர்களுக்கும் அல்லது அவர் ஆதரவாளர்கள் இடையே அந்த சங்கேத மொழிகளை இந்தியாவில் இருந்து கொண்டு அந்த சங்கேத மொழிகளை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி எதிர் வியூகங்கள் வகுக்க முடிஞ்சது. இப்படி பல நாடுகள்ல இருக்குது, எல்லா நாடும் சொல்ல. அதனால இது எப்படி அடிப்படையில ஒரு மொசாத்தினுடைய பேச்சையும் பல நாடுகள் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உடைச்சிருக்கு. எல்லா நாடுகளும் இப்ப ஏன் வந்து பிரெஞ்சு உளவாளிகள் இருக்காங்க, அப்புறம் மற்ற அரபு நாடுகள், ஏன் வந்து ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், இன்னும் புலம்பெயர் நாடுகள்ல வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான நாட்கள் வளைகுடா நாடுகள்ல வேலை செய்யறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு தேவை அல்லது பலவீனம் இருக்கும் பொழுது அந்த பலவீனம் சரியாக வந்து கையாளப்படுகிறது. அதுதான் இங்க சொன்ன மாதிரி வல்லான் வகுத்தது அப்படின்ற மாதிரி யார் இதுல வந்து முந்திக்கிறாங்க, யார் பவர் அதிகமா இருக்குன்றது, யார் செயல்படுத்துறாங்கன்றதை பொறுத்து தான் வெற்றி தோல்வின்னு இருக்கு. ஒரு கேள்விங்க, இந்த பிரச்சனை எங்கிருந்து தொடங்குதுன்னா ஈரானுக்குள்ள அணு ஆயுத பரவல் முரண்பட்டு நிற்கிது ஈரான், அப்படிதான் பெரிய அண்ணன் அமெரிக்கா வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் செய்து முடிச்சிருச்சு வடகொரியா, அணு ஆயுதத்தை செய்து முடிச்சுட்டு நீ முடிஞ்சா பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த வடகொரியா கூட பேச்சுவார்த்தை சமீபத்தில் கூட நடத்தியிருக்கிறாங்க. சிங்கப்பூர்ல போய் பேசிட்டு வந்தாரு. பாகிஸ்தானும் ஒரு அணு ஆயுதத்தோட கட்டி புரண்டுட்டு இருக்கிற ஒரு நாடு. பாகிஸ்தான் கூட நட்பா இருக்குது அமெரிக்கா. அணு ஆயுதத்தெல்லாம் கையில் வச்சுட்டு இருக்கிற அமெரிக்கா கூடயும் வடகொரியா கூடயும் நட்பு இங்கே நட்பா இருக்குது, அங்கே பேச்சுவார்த்தை இருக்குது. ஆனால் செய்ய தொடங்கலை ஒன்றும் ஈரான். இப்படி ஒரு மோதல் அங்க போக்கு ஆரம்பிச்சிருக்கு. என்ன இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இல்ல அதுதான் சொல்லணும், திருப்பி அதே தான் வல்லான் வகுத்ததே நீதி. அதாவது எனக்கு நீங்கள் நேசமுடன் இருந்தால் உங்களுக்கான அளவுகோல் வேற, எங்களுக்கு நீங்க எதிரியாகவோ எதிர்மறையாகவோ செயல்பட்டால் உங்களுக்கான நீதிக்கான அளவுகோல்கள் வேற. ரொம்ப லோக்கலா இறங்கி பதில் சொல்லணும்னா எங்க ஆளுங்கட்சிக்காரன் என்ன வேணாலும் பண்ணுவா, நாங்க கேஸ் போட மாட்டோம். எஸ், ஆனா எதிர் தரப்ப நீங்க எதனா பண்ணீங்கன்னா உடனே பிடிச்சி கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவோம். அதானுங்களே, அதுதான் யதார்த்தமானது. இப்ப அமெரிக்கா பண்ணுது. வடகொரியா கிட்ட எங்க கட்சிக்காரர் ரோட்ல கொடி நடலாம், பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க வந்து சாதாரணமா ஒரு போஸ்டர் ஓட்டினா இது பிரச்சனை. அவ்வளவு. இது இப்படிதான் புரிஞ்சு இல்ல. நீங்க ரொம்ப சரியா கணிச்சிருக்கீங்க உங்களுடைய அனுபவத்துல. இப்போ அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம், நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு இருக்குது. இது வந்து மேலோட்டமாக அமெரிக்காவுக்கும், அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு எதிரான அல்லது இந்த மோதலுக்கான ஒரு அடிப்படை காரணமாக இந்த அணு ஆயுதம் வளர்ச்சி அல்லது ஈரான் வந்து ஒரு அணு ஆயுதத்தை தயாரித்து விடுமோ, தயாரித்தால் எங்களுக்கு பிராந்திய ரீதியில் ஒரு பாதுகாப்பு இல்லை, அதை தடுக்க வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான நோக்கமாக பார்த்தாலும் இல்ல. ரெண்டு விஷயம் முக்கியமா கவனிக்கணும். ஒண்ணு, ஈரான் நாம் இன்று அறிந்த வகை இதுவரையில் அவர்கள் ஒரு அணு ஆயுத நாடாக தங்களை அறிவித்துக் கொள்ளவில்லை. அதுக்கான உத்திகள் அல்லது நடவடிக்கைகளை நோக்கி பயணிக்கிறாங்க. அந்த யுரேனியம்ங்கிற அந்த தாதுவ செறிவூட்டல் இருக்கு இல்லையா, அது குறைந்தபட்சம் 90% நீங்கள் செறிவூட்டினால்தான் அதை வந்து அணு ஆயுதங்கள் அல்லது அணு உலைகளில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அது தரம் உயரும். இப்ப இன்னைக்கு நாம் அறிந்த வரையில் பாதுகாப்பு வல்லுநர்களுடைய பலவிதமான எழுத்துக்கள், கட்டுரைகளை வாசிக்கும் பொழுது ஈரானுடைய வல்லமை கிட்டத்தட்ட 60% தான் இருக்கு. 60% தான் யுரேனியத்தை செறிவூட்ட தன்மையும் தகமையும் அவர்களிடம் இருக்கிறது. அது 90% வந்த பிறகுதான் அணு ஆயுதத்துக்குள்ள போகணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அணு ஆயுத பரவல் ஒப்பந்தம், அணு ஆயுத பரவல் தடுப்பு, நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி, அதில்
ஈரானும் கையெழுத்திட்டு இருக்கிறது. ஆமா. அப்போ அதுல வந்து சர்வதேச ரீதியாக அந்த அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம் என்பது என்ன? நாங்கள் ஃபார் பீஸ்ஃபுல் பர்பஸ். பீஸ்ஃபுல் பர்பஸ் என்ன? எரிசக்தி சார்ந்த விஷயங்களுக்காக நாங்கள் பயன்படுத்துவோம், போருக்காக நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். இன்னும் முழுமையாக அந்த யுரேனியம் செறிவூட்டல் நடைபெறல. அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்தும் போட்டிருக்கின்றார்கள். அப்படி என்கிற பட்சத்தில் இது ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் காரணமாகவோ அல்லது ஒரு கவலை காரணமாக இந்த தாக்குதல் நடைபெற்று இருக்கிறது, முன்னெச்சரிக்கையான தாக்குதல் என்பது அந்த வாதம் வந்து அவ்வளவு எடுபடாது. இது என்னுடைய புரிதல், நான் பார்த்தது, பன்னாட்டு அளவில் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டதை வைத்துக்கொண்டு சொல்லணும்னா எப்படி சொல்லக்கூடும்னா, இது வந்து மோர் ஜியோ பொலிட்டிக்கல் போலரைசேஷன், அதாவது பிராந்திய ரீதியில் ஒரு துருவமயப்படுது. ஏன் அப்படி படுது அப்படின்னா, அந்த பிராந்திய வல்லமை இருக்குல்ல, ரீஜனல் பேலன்ஸ், அது யார் பக்கம் இருக்கு? ஈரான் பக்கம் மேலோங்குதா? அதாவது ஷியா சித்தாந்தத்தை சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளின் கை மேலோங்குதா, அல்லது இந்த பக்கம் சன்னி இஸ்லாமிய சித்தாந்தங்களை முன்னெடுத்து ஆட்சி நடத்துகிற நாடுகளினுடைய வல்லமை? அப்ப அந்த பேலன்ஸ் ஆஃப் ரீஜனல் பவர், அது ஒரு மிக முக்கியமான காரணம். இப்ப அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் என்ன செய்ய, அவர்களுடைய நேச நாடுகள் பெரும்பாலும் இந்த சுன்னி இஸ்லாமிய அந்த சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அல்லது பின்பற்றுகின்ற நாடுகள் பக்கம் தான் நிற்கின்றது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த எந்த வகையான நாடுகள் மீது மேற்குலக நாடுகளின் தாக்குதல் இல்லையே. எகிப்து, ஜோர்டான், அரேபியா, UAE, குவைத், ஓமான், பஹ்ரைன், கத்தார், இப்போ பல கடந்த 20 ஆண்டுகள் நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு சார்பாக இருக்குது. ஏன்னா அவர்களுடைய கொடுத்து வச்சிருக்காங்க அவங்களுக்கான ராணுவ தளவாடங்கள், ராணுவ தளங்கள் இருக்கிற, ராணுவ தளங்கள் அங்கங்க இருக்கக்கூடிய கடற்படை தளங்கள் மிகப்பெரிய அளவில். அமெரிக்காவுக்கு வெளியே இந்த கல்ஃப் ஆஃப் ஒமான்ல கிட்டத்தட்ட 50,000 அமெரிக்க துருப்புக்கள் இருப்பதாக அமெரிக்காவினுடைய தகவல்களை சொல்கின்றன. குவைத்துக்கு அப்பாற்பட்ட கடற்படையில, கடற்கரை இதுல இருக்கு, கடற்பகுதியில இருக்கு. அப்போ அமெரிக்காவினுடைய ராணுவ வல்லமைகளை சார்ந்து அல்லது அவர்களுடைய உதவியை எதிர்பார்த்து இந்த நாடுகள் இருக்கின்றன. அதே மாதிரி நீங்க தாக்குதல் நடந்த கடந்த 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் தாக்குதல் நடந்தது. ஈராக் மீது தாக்குதல் நடந்தது. ஈராக் குவைத்தை ஆக்கிரமிக்க முயற்சித்த பொழுது ஈராக் மீது தாக்குதல் நடைபெறும். அதனால இந்த ரீஜனல் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேலன்ஸ், ரீஷேப்பிங் த ரீஜனல் பேலன்ஸ், அந்த பிராந்திய வல்லமையை யார் பக்கம் நிலைநிறுத்துவது என்கின்ற அந்த சமன்பாடு ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா, அதை வந்து நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு இது. இதை எப்படி செய்ய முடியும்? ஈரானை பலவீனப்படுத்த வேண்டும். ஈரானை பலவீனப்படுத்தி தனக்கு சாதகமா இருக்கு. ஈரானை எப்படி பலவீனப்படுத்துவது? அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது உள்ளேயே ஒரு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்ப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு, அதாவது ஜனநாயக விழுமியங்களை முன்னெடுப்பதாக கூறிக்கொண்டு அங்க ஆட்சி மாற்றத்தை வேண்டப்பட்ட ஒரு பொம்மை அங்க அதிகாரத்துல வச்சிருந்தோம். ஈரான்ல ஒரு பொம்மை அரசாங்கத்துன்னு சொல்லலாம், அல்லது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக ஆட்சியை அங்க கொண்டு வந்து. சரி, கேள்வி என்னன்னா, நம்ம கேட்டது வடகொரியா கூட இந்த இப்படி ஒரு முரண்பட்ட போக்க அமெரிக்காவோ இஸ்ரேலோ செய்ய முடியல. அங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது. அவங்க தயாரா வச்சிட்டு இருக்கிறாங்க அணு ஆயுதம், வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. பாகிஸ்தான் கூட நட்பு உறவுல இருக்கிறாங்க. ரெண்டுமே அணு ஆயுத நாடுன்னு சொன்னது. ஏன் அந்த முரண்பா? அங்க போக பயம், இங்க நட்பு, இங்க வந்து பகை. ஈரான் செய்யாத அடிப்படையில் என்னன்னா, இவங்க 2 பேரும் வந்து அறியப்பட்ட ஒரு என்ன சொல்றது, நம்ம அதை கொச்சைப்படுத்தி சொல்ல முடியாது, நோன் கிரிமினல்ஸ், அல்லனா வந்து இவர்கள் 2 பேருமே அறியப்பட்ட சண்டியர்கள்ங்கிற கேட்டகரிக்குள்ள வந்துடுறாங்க. ஏன்னா அவர்களிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுத வல்லமை நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் சரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ பிழையாகவோ சரியாகவோ ஒரு தாக்குதலை முன்னெடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. அதனால் அமெரிக்காவுக்கோ அல்லது மேற்குலக நாடுகளுக்கோ மிகப்பெரிய ஒரு பாதகம் ஏற்படுமோ இல்லையோ, ஒரு அணு ஆயுதத்தை வீசக்கூடிய, ஏவுகணையை வீசக்கூடிய, ஒரு அணு ஆயுதத்தை தாங்கிய ஏவுகணை வீசக்கூடிய வல்லமை இருக்கு, நிரூபிக்கப்பட்டு விட்டது. அந்த நிரூபிக்கப்பட்ட பாகிஸ்தான்ல ஒன்னு நட்பா வச்சுட்டு இருக்காங்க, ஒன்னு வந்து அதுக்கு என்ன காரணம்? பாகிஸ்தானோட நட்பா போவதற்கு என்ன காரணம்? இது சரித்திர ரீதியாக வந்து இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் இப்ப கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்காகத்தான் இந்திய அமெரிக்க உறவுகள் ஒரு குறிப்பிட்ட அளவுல வேகமாக முன்னேறி இருக்கிறது. இப்ப பாகிஸ்தானுக்கு என்னன்னா, இது வந்து இந்த நாயர் புலிவால பிடிச்ச கதை தான். இவங்களால வந்து பாகிஸ்தான், வடகொரியா போன்ற நாடுகளை வந்து இவர்கள் கைவிட முடியாது. ஏன்னா கைவிட்டா பாகிஸ்தான் அமெரிக்கா கைவிட முடியாது. ஏன்னா அது எல்லை மீறி போயிருச்சுன்னா அது உடனடியாக வந்து பரந்துபட்ட அளவுல மிகப்பெரிய அந்த பிராந்திய ரீதியிலான அந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்.
அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும் பாகிஸ்தானும் வடகொரியாவும் வடகொரியா அமெரிக்கா மீது தாக்குதலை நடத்தாது. அதற்கான வல்லமை இல்லை அவர்களிடம். அவர்கள் வந்து எப்போதும் அமெரிக்காவை மற்ற நாள் மிரட்டி பணம் பறிப்பதற்காகத்தான் அணு ஆயுத சோதனை என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. பாகிஸ்தான் விஷயத்துல என்னன்னா, மறைமுகமாக இந்தியாவை நீங்கள் ஓரளவுக்கு ஒரு நேச ரீதியாக ஒரு அணைத்து கொண்டு கட்டுப்பாடுன்னு சொல்வதை விட நீங்களும் நானும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கௌரவமான ஒரு கட்டுப்படுத்தல்னு சொல்வதை விட ஒரு நேசபூர்வமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு, அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பாகிஸ்தானை காட்டிதான் மிரட்ட முடியும். அமெரிக்கா மிரட்ட, அதனால் அதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய காரணம். நமக்கு பாகிஸ்தான் நமக்கு எதிரான ஒரு நிலையிலே இருந்துட்டு இருக்கு, தெரிஞ்ச விஷயம். அந்த அமெரிக்காவோடு பாகிஸ்தானோட அமெரிக்கா ரொம்ப நெருக்கமா இருக்கிறத பார்த்துட்டு இருக்க முடியும். ஆமா, இங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு உங்களுக்கு அமெரிக்கா இஸ்ரேலை கண்டிக்கிறத விட்டுட்டு ஈரானை வந்து கண்டிக்குது. இது இங்க மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பாகவும் பேசப்படுது. எதிர்கட்சி தரப்புலையும் அமெரிக்காவுக்கு சாதமாக மோடி மாறிக்கொண்டிருப்பது இது இந்திய பிராந்தியத்துக்கு நல்லதல்ல. பழைய காலத்தில் உங்களுக்கு இந்திரா காந்தி காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன ஆதரவில் இருந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இஸ்ரேல் ஆதரவாக மாறி இருக்கிற இந்தியா நமக்கு ஏன்னா பக்கத்தில் பாகிஸ்தான் நமக்கு பகையாக இருக்குது. பகை நாடு பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா பக்கபலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதே அமெரிக்கா இஸ்ரேல நட்பாக நிக்க வச்சுக்கிட்டு ஈரானை வந்து கண்டிக்கிறது சரியானோம். அதுக்கு தான் நீங்க பிரதமருடைய அந்த ட்வீட் அந்த மெசேஜ் எல்லாம் ரொம்ப கூர்மையா கவனமாக கணிச்சோம் என்றால், ஈரானில் ஏற்பட்டு இருக்கின்ற இழப்பு குறித்து நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். அதாவது என்னன்னா, ஈரான் மக்களுடன் நாங்கள் நிற்கின்றோம், ஆனா ஈரான் ஆட்சியாளர்களுடன் நாங்கள் நிற்கவில்லை என்பதை மறைமுகமாக தெளிவுபடுத்தி விட்டார். இன்னொன்னு என்னன்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல மத்திய கிழக்கு நாடுகள் அல்லது மேற்கு ஆசியாவில் குறிப்பாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஓமான், குவைத் எல்லா நாடுகளோடையும் இந்தியா வந்து மிக மிக நெருக்கமான உறவுகளை மேம்படுத்தி அதை வலுப்படுத்தி வருகிறது. இப்ப இன்னைக்கு காலையில பிரதமர் போட்டிருக்கக்கூடியதுல வந்து ஸ்போக் டு மை டியர் பிரதர், அதாவது எனது அன்பிற்குரிய ஐக்கிய அரபு எமீரகத்தினுடைய அதிபர், அதாவது அபுதாபியினுடைய ரூலர் ஷேக் முகமது நஹ்யானுடன் நான் பேசினேன். அங்க பிராந்திய ரீதியில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து நாங்கள் மிகவும் அக்கறை கொள்கிறோம், கவலை கொள்கிறோம், கரிசனை கொள்கிறோம். அதே நேரத்தில் ஈரானுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து நாங்கள் ஆழ்ந்த கவலையை வெளியிடுகிறோம்னு. இது சித்தாந்த ரீதியில வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சியோ இல்ல மோடி தலைமையிலான ஆட்சியோ அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த ராஜதந்திர உறவுகள் வந்து பல ஆண்டுகள் இல்லாம இருந்த பொழுது வாஜ்பாய் காலத்துல 98-99 காலகட்டத்துல தான் முதல் அத்வானி அங்க போய் விசிட் விஜயம் பண்றாரு இஸ்ரேலுக்கு. அதுக்கப்புறம் தான் ராஜதந்திர உறவுகள் ஏற்படுது. தொடர்ச்சியாகவே இது அவர்களுடைய வெளியுறவு கொள்கையினுடைய ஒரு பரவல் தான். அதனால இது ஒரு நாட்டினுடைய கொள்கை வந்து எதன் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறதுனா, ஒரு நாட்டிற்கும் அவர்களுடைய தேவைகள் நலன்கள் இருக்கின்றன. அல்ல இந்தியாவினுடைய ராஜதந்திர நிலைப்பாடு வெளியுறவு கொள்கை நிலைப்பாடு என்பது என்னன்னா, மேற்கு ஆசியாவில் குறிப்பாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஓமான், கத்தார், குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகளுடன் தாங்கள் இஸ்ரேல் குறிப்பாக நல்லுறவை மேம்படுத்துவதன் மூலம் அது நீண்டகால அடிப்படையில் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கும் இராணுவ தேவைக்கான மற்றும் வளங்களை பெற்றுக் கொள்வதற்கு உதவும். அதே நேரத்தில் இவர்களுடன் நேசமாக இருப்பதன் மூலம் நாங்கள் ஈரானுக்கு எதிரானவர்கள் என்ன சாபார் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அங்க வந்து சைனாக்கு செக் வைக்கணும்னா அவர்கள் ஈரானுக்கு. அதனால மறைமுகமாக ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு இந்தியாவும் விழைகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அதற்காக அமெரிக்காவினுடைய அந்த பாதையை பின்பற்றுகிறோம் என்பதற்கு அந்த அளவுக்கு போகாமல் ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு ஆட்சி மாற்றத்தை, ஒரு லிபரலான இருக்கக்கூடிய அடிப்படை சித்தாந்தங்கள், அது அடிப்படை வாதம், ஃபண்டமெண்டலிசம், ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டல், மத ரீதியான அடிப்படை வாதத்திலிருந்து விலகி ஒரு தாராளமயமான இப்ப குவைத்துல எவ்வளவு வளர்ச்சி பெற்று இருக்கிறது. மிக சிறந்த உதாரணம் வந்து ஐக்கிய அரபு அமீரகம், துபாய், அபுதாபி, சவுதி அரேபியா. இளவரசர் சொல்றார், மதம் மட்டுமே வந்து ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தையும் வளர்ச்சியை தீர்மானிக்க முடியாது. இப்ப சவுதி அரேபியால வந்து பெண்கள் வந்து லைசன்ஸ் பெற்ற வாகனங்கள் ஓட்டலாம். எவ்வளவோ வந்து மிகப்பெரிய டூரிசம்க்கு ஓபன் பண்றாங்க. அதனால அவர்களே வந்து அந்த அடிப்படை கடும்போக்கு மத அடிப்படை வாதத்தில் விலகி வரும்பொழுது அப்படியான ஒரு நேசபூர்வமான ஆட்சியை நோக்கி நாங்களும் செல்கிறோம், ஆதரிக்கிறோம் என்பதைத்தான்
இந்தியா சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு. அது அது இந்தியா கிட்ட அந்த மத போக்கு வந்து இப்போ நீங்க அங்க வந்து மத போக்கு கடுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்தியா அந்த மதப்போக்கு அரசியல் இதே மோடி அரசு வந்து பின்பற்றுவதாக பல மாநிலங்களும் குற்றச்சாட்டு வைக்குது இல்ல. குற்றச்சாட்டு எல்லா இடத்துலயும் தான் வைப்பாங்க. அப்படி பார்த்தா எல்லாமே தமிழ்நாடு அரசின் மீது கூட தான் நேற்றுக்கு மதுரையில நடைபெற்ற கூட்டங்களில் மிக கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறார். திருப்பரங்குன்றத்துக்கு போறார், நேரம் அங்க போய் வழிபாடு செய்த பிறகு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்கிறேன். சோ இது வந்து மத அரசியல் என்பது. ஆனா இன்னொன்னு, நம்ம பாரபட்சமின்றி கடந்த 10 ஆண்டுகள்ல பார்த்தோம் என்றால் இந்தியாவில் எந்த அளவுக்கு மத கலவரங்கள் கடந்த பல 10 ஆண்டுகளை ஒப்பிடும் பொழுது கடந்த 15 ஆண்டுகள்ல எத்தனை மத கலவரங்கள் நடைபெற்று இருக்கு, எத்தனை உயிர்கள் வந்து பலியிடப்படும். அதனால அரசியல் என்பது வேற, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது வேற. இங்கொன்று மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல. கேரளாவினுடைய தலைநகர்ல எப்படி பாரதிய ஜனதா கட்சியால வந்து அந்த தலைநகரனுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடிஞ்சுது. அதனால அந்த அந்த விமர்சனத்தின் வந்து வலுவில்லாத விமர்சனமாகத்தான் இருக்குங்கிறதா என்னுடைய புரிதல். தொடர்ந்து நம்ம விவாதிப்போம் அந்த போர் யுத்தியை குறித்து, போர் நடவடிக்கையை குறித்து தொடர்ந்து ராவணாவில் பேசுவாங்க. நன்றி, வணக்கம். நல்லது, மகிழ்ச்சி.